ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம அந்த சின்ன கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 3 ஒயர் ஆம்லா நாட்டில் மேலே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் இந்த பூஜை கூட போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கூடை போட்டு காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பெரிய கூடையும் நான் போட்டிருக்கேன். அதையும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் நான் காமிக்கிறேன். அதன் பிறகு இப்போது ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சின்ன சைஸ் போட்டு காட்டுங்க, மினி கூடை மாதிரி போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நான் அந்த மினி பேஸ்கெட் பாருங்கள், சின்னதாக நான் போட்டிருக்கேன். இது கொலு டைமில் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 3 அடியில் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இப்போது கட்டோடு இருக்குல்ல, அது மஞ்சள் கலர் ஒயரை எடுத்துக்கிறேன். அந்த ஒயர் பாருங்கள், இப்படி ஒரு விரல் அளவு கம்மியாக வச்சு 2ஆக மடித்ததுலேருந்து அந்த இடத்துலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போது அந்த மடித்து வச்ச கட் பண்ண ஒயர் மேலே அதை மாட்டிடுங்க. மாட்டிட்டு அடியில் இருக்கிற ஒயரை மேலே வைங்க. அதே மாதிரி சைடில் ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்தாக்கா நாட் கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் மேலே தள்ளி விட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சைடில் பாருங்கள், ஒரு விரல் அளவு கம்மியாக இருக்கும். இப்போது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச 2வது ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுட்டு அது மேலே மாட்டியாச்சு. மாட்டிட்டு கீழே இருக்கிறத எடுத்து மேலே வைங்க. அடியில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அப்படி மேலே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒயரும் அதே மாதிரி சமமாக மடிச்சுட்டு மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் இதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். கட்டோடு இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே வைங்க. அதே மாதிரி அடியில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இழுங்க. இந்த மாதிரி நாட் கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தால் தெரியாதுன்னு இன்னொரு டைம் போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்படி கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை இப்படி மேலே தள்ளி விட்டு எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த ஒயரை அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டு சரி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 12 ஒயரையும் சேர்க்கும்போது மட்டும் அதை செக் பண்ணிக்கணும். இப்போ எல்லா ஒயரையும் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த சைடில் ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுருப்போம். அந்த அளவு சைடு அளவு அளந்து பாருங்கள், இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போது அடுத்த லைன் போடலாம். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சைடில் போகிற ஒயர் அளவு இந்த மாதிரி அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கணும். மேலே போகிற ஒயரை மடிங்க. அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அளந்து விட்ட ஒயரை அடிப்பக்கம் இருக்கணும். அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுங்க. இழுத்துட்டு அந்த சைடுலையும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போது அடுத்தது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். கட்டோடு இருக்கிறத மடிக்கணும். மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே வச்சு அந்த சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரியே அப்படியே நீங்கள் நீட்டமாக போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த ஒரு லைன் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காமிச்சிடுறேன். நம்ம போட்டது வந்து அந்த பூஜை கூட தான் நான் போட்டேன். அதாவது கிராஸ்கட் மெத்தடில் நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் அந்த ஆம்லா நாட் எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி நான் காமிச்சிருந்தேன், நெல்லிக்காய் முடிச்சு போடுறது. அதன் பிறகு அந்த அதுக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, கூட மாதிரியே போட்டு காமிங்க, வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, நம்ம லஞ்ச் பேஸ்கெட்டு மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டு போகிற மாதிரி போட்டு காமிக்க சொன்னாங்கன்னு பெருசாகவும் போட்டிருக்கேன். இப்போது கமெண்ட்டில் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மினி பேஸ்கெட் மாதிரி போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே டிசைனில் மினி பேஸ்கெட் மாதிரி போட்டு காமிங்கன்னாங்க. அதனால் நான் இப்போ சின்னதாக போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து பின்பக்கம் வச்சுட்டு
இப்போ மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே மாட்டுங்க. கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்துட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பத்தலைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரியே இப்படி போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணணும். இப்போது அந்த போட்ட 2 லைனையும் சேர்த்து அந்த ஒயர் சைடில் போகிற ஒயரை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நடு லைன் வந்து உங்களுக்கு 2 லைன் நடு லைன்னு தெரியணும். அதுக்காக அடையாளத்துக்கு, ஏன்னா ஒரே கலராக இருக்குல்ல, அதனால் இது மாதிரி போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது மேலே பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் மேலே 2 லைன் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க இன்னொரு சைடு. அதுக்கு தான் அந்த முடிச்சு போட சொன்னேன். இப்போது சைடில் போகுதில்ல அந்த ஒயர் அளவு அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி இழுங்க. அந்த பக்கம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நீங்கள் அப்படியே போடணும். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. 2 லைன் போட்டுட்டுங்க. அந்த சென்டர் லைன் 2, நடு லைன் 2 இல்லாமல் மேலே 2 லைன், கீழே 2 லைன் போட்டிருக்கோம். மொத்தம் 6 லைன் நமக்கு வரும். இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல அந்த முடிச்சியே எடுத்து விட்டுடலாம் 2 பக்கமும். இப்போது ரோஸ் கலர் ஒயரும் எடுத்துக்கிறேன். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து பாருங்கள், அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். இப்படி மேலே போகுதில்ல அந்த ஒயர் அளவு இப்படி அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு ரோஸை மாட்டிட்டு மஞ்சள் ஒயரை மேலே வைங்க. அதே மாதிரி ரோஸ் அளந்து விட்ட ஒயரு அடிப்பக்கம் இருக்கும். அதை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. இப்போது ஒரு நாட் போட்டுட்டோம். அடுத்து இப்போ 2வது முடிச்சு போடுறோம். அடுத்தது 3 போதும். 3 மட்டும் போடுங்க. 3 நாட் மட்டும் அந்த ரோஸ் ஒயர் வச்சு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவு பாருங்கள், நீட்டமாக மேலே போகுதில்ல அந்த ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். அடுத்தது பாருங்கள், அந்த 3 போட்டுட்டு அடுத்தது 4வது மஞ்சள் ஒயர் இருக்குல்ல அதை அளந்து மேலே போகிற ஒயர் அளவு அளந்து ரோஸ் கலர் ஒயரை இந்த பக்கம் 3 எப்படி போட்டோமோ அதே மாதிரி 3 மட்டும் போடணும். ஒவ்வொரு டைமும் மேலே போகிற ஒயர் அளவு அளந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி 3 முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் 3 பிரித்து போட்டுக்கிட்டே வர வேண்டியது வரும். பாருங்கள், பிட்டு பிட்டாக போடணும். 3 மட்டும் போடணும். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து 3 போட்டுட்டு மடித்து பின்பக்கம் வச்சு போட்டுட்டு கடைசியாகவும் அந்த அளந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், இப்படி 3 பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். இப்படி கேப் மாதிரி வரும் பாருங்கள். எந்த ஒயரையும் விட்டுறக்கூடாது. வரிசையாக பாருங்கள், அடுத்தது 3 அடுத்த 3ன்னு அப்படியே நீங்கள் போடணும். அதே மாதிரி சைடுலையும் பாருங்கள் 3 பிரித்து போடணும். இப்போ பாருங்கள், அந்த மேலே வந்து 4 டைம் போட்டிருக்கேன். 1 2 3 4 12க்கு 3 பிரித்தாக்கா 4 டைம் போட்டாச்சு. அடுத்தது சைடில் மொத்தம் 6 லைன் போட்டிருக்கோம். நம்ம அப்போ என்ன பண்ணணும், இங்கே 3 2 டைம் போட வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு ஒரு 3 மட்டும் போட்டுருங்க. சைடில் போகிறது 3 போட்டுட்டு பாருங்கள் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இன்னும் 3 ஒயர் மஞ்சள் ஒயர் இருக்குது பாருங்கள், சைடில் பேஸ் அடிபாகம் போட்டது. அதே அளவு அளந்து அந்த ஒயரை ரோஸ் ஒயரை மடித்து வச்சுக்கிட்டு போடணும். இதே மாதிரியே தான் நீங்கள் 4 சைடும் போடணும். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். மினி பேஸ்கெட்டு நிறையா இருக்குது பிகினர்ஸ்க்காக. ஸ்டார் கூட போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த 2 சைடு போட்டு காமிச்சேன்ல அதே மாதிரியே இன்னும் 2 சைடும் நீங்கள் போட்டுக்கணும். 3 இப்படி பிரித்து நீங்கள் இந்த ரோஸ் ஒயரை போட்டுருங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 4 சைடும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். 3 பாருங்கள், இப்படி கேப்பாக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள், எல்லா பக்கமும் போட்டாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னு கவனமாக பாருங்கள். அந்த ரோஸ் ஒயரு 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. ஒரு முடிச்சு போட்டுருங்க. சைடில் பார்த்து ஒரு ஒயரும் மேலே பார்த்து ஒரு ஒயரும் ரோஸ் இருக்கும் பாருங்கள். இப்படி பிட்டாக இருக்குல்ல, அந்த இடம் வந்து பிட்டாக தெரியக்கூடாது.
கேப் தெரியக்கூடாது. அப்போது நம்ம அந்த 2 ரோஸ் ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுறணும். அந்த இடத்துல மட்டும் ஐங்கோண வடிவத்தில் இருக்கும். அதாவது கொஞ்சம் மேலே அந்த ரோஸ் முடிச்சு இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. எம்போசிங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது அதை சுற்றிலும் 5 நாட் இருக்கும். அந்த மாதிரி தெரியும் நமக்கு அந்த ரோஸ் போடும்போது. இதே மாதிரி சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. எங்கெங்கெல்லாம் அந்த ரோஸ் ஒயர் கட் பண்ணி விட்டுருந்தோமோ அந்த ரோஸ் ஒயருங்களை மட்டும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கிட்டே வரணும். சைட்லேயும் அதே மாதிரி தான். நெல்லிக்காய் முடிச்சு கூட, ஜாஸ்மின் நாட் கூட எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் சாக்லேட் நாட்டு எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ எல்லா சைடும் பாருங்கள், அந்த ரோஸ் எல்லாம் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போது மேலே போகிற அந்த மஞ்சள் ஒயர் இருக்குல்ல, அதை 3 ஒயரும் எடுத்துக்கலாம். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடித்து கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க கட்டை விரலில். 2வது ஒயரை அந்த மடிச்சிருந்துச்சுல்ல அதுக்கு மேலே அப்படி மாட்டி பிடிச்சிட்டு 3வது ஒயரை அந்த 2ஐயும் சேர்த்து சுற்றுங்க. இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு மடித்து வச்சோம்ல, அதுக்கும் கீழே இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. 2வதாக இருக்கிற மடித்து வச்சதை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. அந்த 2ஐயும் சேர்த்து 3வது ஒயர் சுற்றினோம்ல, அந்த 3வது ஒயரை என்ன பண்ணணும், 2 ஓட்டையிலையும் விடணும். அவ்வளோதான். பூ மாதிரி உங்களுக்கு வந்துடும் நெல்லிக்காய் முடிச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது அடுத்தது நீங்கள் கூடையை சுற்றிலும் இதே மாதிரி மஞ்சள் கலர் ஒயரெல்லாம் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரை மடித்தேன், 2வது ஒயரை அதை சுற்றி இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. கட்டை விரலில் லூப் மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க. 3வது ஒயரை 2ஐயும் சேர்த்து சுற்றிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயரை மேலே வச்சுட்டேன், 2வது ஒயரை ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டேன், 3வது ஒயரை 2 ஓட்டையிலையும் விட்டுட்டேன். அவ்வளவுதான். 3 ஒயர் பிட்டு ஒயர் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ கவனமாக நீங்கள் பாருங்கள். ஒரு டைம் புரியலனாலும் ஒரு டைம் புரியும். அதனால் நான் இந்த சைடு மட்டும் எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், புதுசாக போடுறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அதனால் வெறும் நெல்லிக்காய் பேஸில் அடிபாகமும் போட்டு மேலே வரைக்குமே நெல்லிக்காய் முடிச்சு போடுற மாதிரி கூடையும் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். 1 கட்டு 1.5 கட்டில் போடுற மாதிரி 2 ரோல் ஒயர் கூட எல்லாமே நம்ம நெல்லிக்காய் முடிச்சு மட்டுமே போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி சைடுலையும் அதே மாதிரி தான் போடணும். பாருங்கள், போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் கலர் வர இடத்துலலாம் நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே 4 பக்கமும் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தது இந்த ரோஸ் கலர் ஒயர் வருது பாருங்கள், அந்த ரோஸ் கலர் ஒயரை எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு நாட் போட்டு காமிச்சிடுறேன். மஞ்சள் நெல்லிக்காய் முடிச்சு சைட்லேயும் இதே மாதிரி தான் போடணும். அதுக்காக தான் நான் சைட்லேயும் காட்டுறேன், ஒரு சிலருக்கு புரியாதுன்னு. இப்போது அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், அந்த ரோஸ் ஒயர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ரோஸ் ஒயரில் அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து 3 ஒயர் வரும் மொத்தம். அதில் இப்போ பாருங்கள், நான் போடுறேன் இந்த சைட்லேருந்து வரும்போது மட்டும் அந்த 2 நாட் போடணும். 2 ஒயருக்கு போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ரைட்லேருந்து வர அந்த ரோஸ் ஒயரை பாருங்கள், 1 ஒயர் மட்டும் போடணும். 1 நாட் மட்டும்தான் வரும். நம்ம 4 நாளாக பிரிக்கலல்ல, 3ஆக தானே பிரிச்சிருக்கோம். அப்போ அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து மொத்தம் 3 ஒயர் வரும். அதில் லெஃப்ட்டில் 2 நாட் போட்டுட்டு ரோஸ் கலரை வச்சு, ரைட்டில் ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் போட்டுட்டு, அது 2ம் மீட் பண்ணுற இடத்துல கிராஸ் ஆகும். அந்த ரோஸ் ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கமும் பாருங்கள், நாங்கள் எடுத்து வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து வர ஒயரை வச்சு பாருங்கள் 2 போடணும். இந்த பக்கம் ரைட்லேருந்து வரதில் ஒரே ஒரு மஞ்சள் ஒயரை மட்டும் போடணும். இந்த பக்கம் பாருங்கள், இப்போ 1 போட்டுட்டேன், அடுத்தது 2வது போடுறேன்.
2 போட்டுருங்க அந்த லெஃப்ட்டில் இடது கை பக்கம் இருந்து வரதில். அதே மாதிரி வலது கை பக்கம் இருந்து வரும்போது ஒரு எல்லோ மட்டும் போடணும், ஒரு மஞ்சள் மட்டும் போடணும். போட்டுட்டு இப்போ ரோஸ் ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும், கிராஸ் ஆகும். அந்த இடத்துல இந்த ரோஸ் கலர் நாட் போட்டுறணும். அவ்வளவுதாங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியம். இந்த பேஸ் தான். இது வரைக்கும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, பேஸ் போட்டுட்டு இப்போ மேலே இந்த இடத்துல எப்படி போட்டனோ இதை மட்டும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்கள் 4 பக்கமும் ஃபஸ்ட்டு போட்டுறணும். சுற்றிலும் இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டு சுற்றிலும் 3 ஒயரை வச்சு போட்டு வந்துடுங்க. அதன் பிறகு அந்த ரோஸ் ஒயரை வச்சு பார்டர் மாதிரி இப்போ நான் பண்ணுறேன்ல அது மாதிரி கொடுத்துருங்க. அந்த ஸ்டெப்பு வரைக்கும் போட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதை போட்டாச்சு. இந்த லாஸ்ட்லேயும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இதுவே உங்களுக்கு கூடைப்பை மாதிரி வேணும், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கூடைப்பை மாதிரி போட்டு 2 பக்கமும் கைப்பிடி அந்த சின்ன கூடைப்பை மாதிரியே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் 3 அடி ஒயர் கட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் 4.5 அடி கட் பண்ணி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூடைப்பை மாதிரியே உங்களுக்கு வந்துடும். நான் இந்த ஷேப் இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி போட்டேன். எப்பயும் போடுற மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக போட்டு நவராத்திரி கொலு டைமில் நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். நீங்கள் பர்த்டேவுக்கு ரிட்டன் கிஃப்டாக கூட இந்த கூடைப்பை போட்டு சாக்லேட்லாம் அதில் போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போது அடுத்த ஸ்டெப்பு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, அந்த ஒயருங்களை மட்டும் நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், இடது கை பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் வருது, அதை மடிச்சுட்டு வலது கை பக்கத்துலேருந்து 2 ஒயர் இருக்கும். அதில் 2வது ஒயரை அதை சுற்றிடுங்க. சுற்றிட்டு கொஞ்சம் இழுத்து வச்சு போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டைட்டாக. பாருங்கள், அதாவது ஒரு பக்கமே அந்த 2 மஞ்சள் ஒயர் வரும்ல, அதனால் கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், கீழே இருக்கிறத அப்படி மேலே வச்சுட்டு அந்த 2வது ஒயரை அதில் விட்டுட்டு 3வது 2ஐயும் சேர்த்து சுற்றினதை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுக்கணும். நம்ம அந்த இடது கை பக்கம் அந்த ரோஸ் ஒயரை வச்சு 2 நாட் போட்டோம்ல, அந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து வர மாதிரி இருக்கும். அந்த 2 முடிச்சும் கொஞ்சம் மடங்கி வரும். இப்போ அதை உடனே இந்த மாதிரி ரோஸ் லைனும் போட்டுருங்க. இடது கை பக்கத்துலேருந்து வரும்போது 2 வரும். இந்த பக்கம் வலது கை பக்கத்துலேருந்து வர ரோஸ் ஒயரில் ஒரே ஒரு அந்த மஞ்சள் கலர் போடணும். இப்படி சாஞ்சி ஒன்று மேலே ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கூட பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு போடும்போது புரியும். இப்போ பாருங்கள், மேலே அந்த 2 ரோஸ் ஒயரும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. இப்படியே தான் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அந்த இடத்துல மட்டும் பாருங்கள், அந்த 2 மஞ்சள் ஒயர் அந்த பக்கம் பார்த்து போணுச்சுல்ல, அந்த இடம் மட்டும் உங்களுக்கு அப்படி சுருங்கி வரும்னு சொன்னேன்ல, பெண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பக்கமாக வச்சு தான் காமிக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா, பூ மாதிரி அழகாக வந்துருச்சு. அந்த இடம் மட்டும் பாருங்கள், அப்படி இழுத்து அந்த 2 நாட்டும் பெண்ட் ஆகிற மாதிரி தெரியும். இந்த ரோஸ் வச்சு இந்த பக்கம் ஒன்றும், அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து வர ரோஸ் ஒயரை வச்சு 2 முடிச்சியும் வரும். ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு உடனே அதை சுற்றிலும் இந்த ரோஸ் ஒயரை வச்சும் பார்டர் மாதிரி கொடுத்துருங்க. அப்போது முடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த ஹைட்டு மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 1.5 அடி ஒயர் சேர்த்து வெட்டிக்கோங்க. நான் 3 அடி வெட்டினேன்ல, நீங்கள் 4 அடி வெட்டினீங்கன்னா கூடைப்பை மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக வரும். இதே மாதிரியே இனிமேல் போட்டுக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ தான் எனக்கு ஒயர் வந்துச்சு. மஞ்சள் கலரில் பாருங்கள், 1 2 3 4 வர வரைக்கும் தான் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ரோஸ் கலர் நாட்டும் 4 வந்தோன்னே நிப்பாட்டிக்கோங்க. கிராஸாக சாய்வாக எண்ணும்போது அந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த சுற்றிலும் அந்த ரோஸ் ஒயரை வச்சு போட வேண்டாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரோஸ் ஒயரை வச்சு நம்ம பார்டர் கொடுப்போம்ல, அந்த பார்டர் கொடுக்க வேண்டாம்.
இப்போ சொருகிறதுக்கு பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர ஒயரை அதற்கும் கீழே இருக்கிற லைனில் சொருகணும். நீங்கள் அது நெல்லிக்காய் முடிச்சிலேயே சொருகுனீங்கன்னா அந்த நெல்லிக்காய் முடிச்சு பிரிஞ்சு வந்துடும். அதனால் அதுக்கும் கீழே இருக்கிற ஒயரில் சொருகுங்க. அதுக்கும் கீழே இருக்கிற அடுத்த சாதா முடிச்சு இருக்கும், அதில் சொருக ஆரம்பிக்கணும். நெல்லிக்காய் முடிச்சுக்கும் கீழே இருக்கிறதுல அது எந்த பக்கம் ஒயர் வளைஞ்சி போகுதோ அந்த வாட்டத்துக்கு, அது எந்த பக்கம் போகுதோ அந்த திசையில் அதை சொருகி விடணும். இதே மாதிரியே சுற்றிலும் சொருகுங்க. மேலே வந்து அந்த மஞ்சள் கலரில் தெரிகிறது ஆம்லா நாட்டு வந்த உடனே அதை சுற்றிலும் அந்த ரோஸ் கலரை வச்சு போடாமல் நிப்பாட்டிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒயரும் பத்தலை எனக்கு. நீங்கள் இன்னும் ஹைட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4.5 அடி எடுத்திங்கன்னா இன்னும் 2 லைன் உங்களுக்கு இன்னும் 2 நெல்லிக்காய் முடிச்சு சேர்த்து வரும். அப்போ ஹைட்டு வந்து கூடை பை மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான். நான் வந்து ஒரே மாதிரி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக இந்த ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ ரோஸ் கலர் ஒயரையும் அதே மாதிரி தான் அந்த ரோஸ்லேயே சொருகாமல் அதுக்கும் கீழே இருக்கிறது பாருங்கள், அந்த நாட்டில் சொருகணும். அதுக்கும் கீழே இருக்கிறதுல அந்த போட்டிருக்க முடிச்சிலேயே சொருகாமல் அதுக்கு அடியில் இருக்கிற முடிச்சில் சொருகணும். அதிலேருந்து அப்படியே நீட்டமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே கூட பின்னி இருக்கிறத கட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்படி தான் வந்திருக்கு. கூட ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லாத்தையும் சுற்றிலும் நான் சொருகிட்டேன். இதுவும் அழகாக தான் இருக்குது. இப்போது கைப்பிடிக்கு 1 2 3 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி 2 ஒயரும் அதே அளவு கட் பண்ணிக்கோங்க. 3 ஒயர் கைப்பிடி போடுறேன். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 ஒயர் ரோஸ் கலரில் எடுத்திருக்கேன். சென்டர் பார்த்துக்கோங்க, நடு லைன் பார்த்துக்கோங்க. அந்த ரோஸ் இருக்குல்ல, அந்த ரோஸுக்கும் கீழே ஒரு முடிச்சு மட்டும் இருக்கும். அதில் ஒயரை இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு சமமாக வச்சுக்கிறேன். சமமாக வச்சுக்கிட்டு உள்பக்கத்து ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஒயர் கீழே, இந்த பக்கத்து ஒயரை இந்த இடது கை ஒயருக்கும் மேலே வைக்கிறேன். வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மேலே இருக்கிறதுனால அடுத்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கம் ஏற்கனவே அடியில் இருக்குது, அதனால் மேலே கீழேன்னு வச்சாச்சு. இப்போது இந்த பக்கம் இருக்கிற ஒயரை என்ன பண்ணணும்னா மேலே, அடுத்த ஒயருக்கும் கீழே. இந்த பக்கம் ஏற்கனவே மேலே இருக்கிறதுனால இப்போ அடியில், மேலே, அப்புறம் கீழே. ஒரு ஒயர் மேலே இருந்தால் அடுத்த ஒயர் கீழே இருக்கணும். இப்போ மேலே இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்குது, தூக்கிட்டு இருக்குது. அந்த ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 2வது ஒயரை அமுக்கி 3வது ஒயருக்கும் கீழே வச்சு கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம், வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் கொடுக்கணும். பாருங்கள், இப்போ அடியில் கொடுக்குறேன். அடியில் கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த 2வது ஒயரை அமுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இதே மாதிரியே வரணும். நான் நிறைய கூட பைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தனியாக கைப்பிடிக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. அதனால் இப்போ இந்த பக்கம் அதே ரோஸ் லைனுக்கும் கீழே ஒரு சாதா முடிச்சு இருக்கும், மிக்சடு நாட் இருக்கும். அந்த கேப்பில் 3 ஒயரையும் சொருகி விட்டுருங்க. அங்கே ஆரம்பித்தோம்ல, அதுக்கு நேராக இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். கைப்பிடி வந்து உங்களுக்கு நான் தனியாக போட்டிருக்கேன். நிறைய கைப்பிடிகள் போட்டிருக்கேன். 3 ஒயர் கைப்பிடி, 4 ஒயர் கைப்பிடி எல்லாமே டுட்டோரியல் தனித்தனியாக இருக்கும். ஈஸி தான் இது. அதை பார்த்துக்கோங்க. ஒரு வேளை இது புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே உள்ளார விட்டுட்டு நல்லா சமமாக ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கிட்டு சும்மா ஒரே ஒரு முடிச்சு போட்டுட்டு சொருகி விட போகிறேன். ஆனால் நீங்கள் முடிச்சு போடக்கூட அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய கூடையாக இருந்தால் நம்ம முடிச்சு போடணும். இதில் வெயிட் வச்சு ரொம்ப தூக்க போகிறதில்ல. இருந்தாலும் நான் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை 2யும் இந்த பக்கம் 3 ஒயர், அந்த பக்கம் 3 ஒயர், அதை சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே கீழே எந்த சைடு உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த பக்கத்துலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுறணும். 3 ஒயர் இந்த பக்கத்தில் 3, அந்த பக்கம் 3 ஒயர் வரும். அந்த 6 ஒயரையுமே கீழே சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல. நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் நவராத்திரி டைமில். இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.